அதனால்தான் அடியார்களை வரவேற்கும் போதே இந்த நாயன்மார்கள் கலிக்கம்பர் புராணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களை வந்த உடனே திருவடி விளக்கி அந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுக்கிட்டு அவர்கள் அமர்வதற்கு ஆசனம் இட்டு கோலம் இட்டு சாப்பிடத்தான் கூப்பிட்டுருப்போம். நாம அன்னதானம்னு வச்சாலே நம்மளை விட கீழே இருக்கவங்க சாப்பிட்றாங்கன்னு தான் நினைக்கிறோம். அந்த எண்ணத்தையே மாற்றி அவர்களுக்கு அன்னம் இடுவது சிவபூஜையில சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி. அப்போ நைவேத்தியம் பண்ற இடத்த எப்படி சுத்தம் பண்ணுவோமோ அந்த மாதிரி தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணி கோலமிட்டு இலை பரப்பி விளக்கேற்றி வச்சு சாதத்தெல்லாம் பரப்பி கறியெல்லாம் பரப்பிட்டு அவங்க மேலே புஷ்பம் தூவி அர்ச்சனை பண்ணி தூபதீபம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுவோம். எதுக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்களே, எவ்வளோ பெரிய புண்ணியம் நாங்கள் பண்ணியிருக்கணும், எவ்வளவு தவசு, அதுக்காக நீங்கள் வந்தீங்களே அந்த கருணைக்குன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூட இருந்து அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ கேட்காமலேயே பரிமாறி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி அவங்களுக்கு வஸ்திரமோ ருத்ராட்சம் திருநீர் சிவபூஜைக்கு தகுதியான திரவியங்கள் காசு என்ன முடியுமோ அதை வைத்து கொடுத்து இவ்வளவு எதுக்குன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்டாங்கல்ல அதுக்கே. ஏன்னா அவங்க மூலத்தில் சுவாமியே வந்தார்னு நம்புறோம். இந்த நிலைக்கு போகும்போது தான் அந்த ஆணவ மலம்ங்கிறது குறையும். நீங்கள் அடியார்களை வணங்காமல் சுவாமிக்கு நெருக்கமாக போகவே முடியாது. இறைவனையோ ஆச்சாரியரையோ வணங்குறதுல நமக்கு தடை இருக்காது. ஆனால் சக அடியார்னு ஒருத்தரை பார்க்கும்போது போன மாதம் நம்மகிட்ட தானே கடன் கேட்டார், பார்த்துக்கலாம், என்ன நான் எங்கே வேலை பார்க்குறேன், அவர் எங்கே இருக்கார், பார்த்தா நமஸ்காரம் சொன்னாரா நமஸ்காரம் சொல்லிட்டு போயிடுவேன். அவரை நான் உயர்ந்த நிலைக்கு வச்சு மதிப்பேன். அவர்கிட்ட பேசணும்னு வரும்போது நின்று அதை கேட்பேன். தவறாகவே இருந்தாலும் அவர்கிட்ட அதை எடுத்து சொல்லும்போது பவ்யமாக நான் நின்று சொல்லுவேன். இதுக்கான எண்ணம் வராது. அதனால தான் திரும்ப திரும்ப சுவாமி அடியார் வேஷத்திலேயே தான் வந்தார். தோணினா அவர் தானா அப்படியே நிற்கலாம்.